அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழா கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். எங்களுக்கு வாங்க முடியலன்னு கஷ்டமா இருக்குல்ல. ஏழாவது அதெல்லாம் எண்ணத்தை வச்சு வாங்குறது 1 லட்ச ரூபா கொடுத்து. இப்போ 2 பொண்ணு வச்சிருக்கோம். 1 லட்ச ரூபா ஒரு வித்துச்சுன்னா நாங்கள் எப்படி தங்கம் வாங்கி வைக்க முடியும்? அப்புறம் எதுக்கு ஓட்டு போடணும்? அப்புறம் எதுக்கு ஓட்டு கேட்க வர ஊருக்குள்ள? தங்க விலை இறக்கலைன்னா ஊருக்குள்ள ஓட்டு கேட்டே வரக்கூடாது. நாங்களாம் ஸ்டேக் பண்ணுவோம். ஊர்ல குறையுதுன்னு நம்பிக்கை இல்லை எங்களுக்கு. குறையணும்னு நாங்க சொல்றோம். மனநிலையே யாருக்குமே ஒரு மனநிலையோட வர முடியல வெளியில. அவ்வளோ கொடுமையா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஏறிட்டே இருந்துச்சுன்னா ஏழை பொருளெல்லாம் எப்படி ஒரு நல்ல காரியம் கேட்டக்காரன் எப்படி பண்ணுவாங்க? ஒன்றும் பண்ண முடியாது. வாழ்க்கையில இதை என்னைக்கும் மறக்க முடியாது. இது மாதிரி இருந்துச்சுன்னா யார் தமிழ்நாட்டில் யாருமே வாழ முடியாது. நான் வாங்கும்போது 3500 ரூபா இருந்துச்சு. இன்னைக்கு எங்கேயோ போயிடுச்சு. இவ்வளோ குறையும் நல்லது தான், நாட்டுக்கு நல்லது தானே. நம்பிக்கை இல்லை. இனிமேல் ஏறிட்டு தான் இருக்கும். ஏறினதே பொருள் என்னைக்கு இறங்கியிருக்கு? எங்கே இறங்கியிருக்கு? அதனால ஏறிட்டு தான் இருக்கும். தங்க விலை நிறைய தான் ஏறிடுச்சு. ஆனால் நாங்கள் வாங்கையிலாம் 5000லேருந்து விற்றுச்சு ஒரு பவுனு. 10,000 வந்துச்சு, 20,000, 10,000 வந்துருச்சு. இப்போ ரொம்ப ஜாஸ்தி தான். நான் மிடில் கிளாஸ் தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இதில். எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணணுன்னா மாப்பிள்ளை வீட்டில் நகை கேட்பாங்க. ரொம்ப ஏழையாக இருக்கவங்க கொடுக்க மாட்டாங்க, வசதி தெரிஞ்சு கட்டிக்குவாங்க. ரிச்சாக இருக்கவங்க நல்லா இன்னும் 500 பவுன் போடுறாங்க, 400 பவுன் போடுறாங்க. எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் எல்லாம் போடுறது கஷ்டம்தான். ஆனால் இனி குறையாது. மக்கள்லாம் மாறினா வேணா வாய்ப்பு இருக்குது. வாங்காமல் ஸ்ட்ரைக் பண்ணணும் எல்லாரும். தங்கத்தில் வாங்கக்கூடாது. தங்கத்தை ஆர்டிஃபிஷியலாக எவ்வளோ நகை இருக்குது, போட்டுக்கலாம். அதை மாதிரி போட்டுக்கிட்டு மாற வேண்டியதான் மக்கள்லாம். பொம்பளை பிள்ளைகளை பெற்று வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குது. ஏழைகளுக்கு எட்டாக்கனியாக போயிடுச்சு. சரியா? அதனால் இந்த மாதிரி தங்க விலை உயர்வு மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்துது. ஒரு பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுக்கணுன்னாலே யோசிக்க வேண்டியிருக்கு. தங்கத்துக்கு மேலே உயர்வு ரொம்ப பாதிப்பு தான் மக்கள். நான் வாங்கும்போது முதல்ல இப்போ ஃபஸ்ட்டு வாங்கும்போது 5000 சில்லற ரூபாயிருந்து வாங்க ஒரு கிராம். ஒரு வருஷத்துக்குள்ளாடி இவ்வளோ ரேட்டு ஏறி இருக்குது. இது ரொம்ப பாதிப்பு எங்களுக்கு பொதுமக்கள். ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது, ஆனால் உண்மையாங்கிறது தெரியல. ஆமாம், தங்க விலை எல்லாமே குறைச்சிட்டு இருக்காங்களா. பொருட்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டி குறையனால ஒரு வேளை தங்கம் குறைய வாய்ப்பு இருக்கோ என்னதோ தெரியல. ஒரு வேளை குறைஞ்சாலும் மக்களுக்கு ஆச்சரியம்தான். பாதிப்புன்னா வசதி வாய்ப்புள்ள இருக்கிறவங்க வாங்கலாம். வசதி இல்லாதவங்க அந்த வாய்ப்பு இல்லைன்னுட்டு நினச்சிக்க வேண்டியதுதான். வேறு வழி இல்லை. இப்படியே போனால் 10 பவுன் வாங்கணும், ஒரு பிள்ளைக்கு 10 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 3 பவுனோட அவங்க வசதி முடிஞ்சு போகும். ஒரு கிராம் முதல் வாங்கும்போது என்ன விலை? ஃபர்ஸ்ட் வாங்கும்போது என்ன விலை? ஃபர்ஸ்ட் 40 ரூபா 30,000 இருந்தது. உச்சகட்டத்தை தாண்டிடுது. இதுக்கு மேல் இந்த மாதிரி விலைவாசி ஏறிச்சுன்னா தங்க ஆசையே எங்களுக்கு போயிடும். நம்பிக்கை இருக்குன்னா குறைஞ்ச சந்தோஷம்தான். குறையாம போனா இதோட நாங்க லாஸ்ட் தங்கம் வாங்குறது, அவ்வளவுதான். நிறைய பாதிக்குது. ஏழை மக்கள்லாம் தங்கம் வாங்க முடியல. வசதியான மக்கள் தான் வாங்க முடியாங்க. நடுத்தர மக்கள் வாங்க முடியாது. 30,000 வித்துச்சு. இப்போ நாங்கள் தங்கமே வாங்குறது இல்லை. வெள்ளியுமே தங்க விலைக்கு வந்துருச்சு. ஏழை மக்களை ரொம்ப பாதிக்குது. நம்பிக்கை இல்லை. நடுத்தர மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. மெயினாக மேல் மட்டத்தில் இருக்கிறவங்களாம் அவங்களுக்கெல்லாம் பணம் இருக்கு, வாங்கிக்கிறாங்க. இப்போ ஏழை எளிய மக்கள்லாம் ஒரு பவுன் போடுறதுக்கே கஷ்டப்படுறாங்க. அவங்க பொண்ணுங்களை பெற்று வச்சிருக்கவங்களாம் என்ன பண்ணி இது பண்ணுறது? ரொம்ப கஷ்டம். அப்போ 1000 ரூபா 1/4 பவுன் வாங்கினா ஒரு காயின் 1000 ரூபா இருந்தது. 4000 ரூபா இருந்தது நான் வாங்கும்போது. ஒரு பவுன் தங்கம் 4000 ரூபா இருந்தது. அது மாதிரி இருந்தால் பிரச்சனையே இல்லை. இப்போ அது வாங்கக்கூடிய அளவுல இல்லை. என்ன பண்றதுன்னே தெரியலங்க. குறையும் நம்புறாங்க. ஆனா குறையுமா குறையாதான். ஏதோ 9 கேரட் தங்கம் வந்துச்சுன்னா கூட இந்த நகை வேலை குறையும் நான் எதிர்பார்க்கறேன். அது வந்தாக்க மார்க்கெட்டுக்கு வந்துச்சுன்னா அது வாங்கிடுவாங்க. இது குறையும். இப்போ இது யாரும் வாங்க மாட்டாங்க. வைக்கலான்றாங்க. அதுக்கும் ஆல்மார்க் போடுறாங்களா? அது வந்தா கூட பரவாயில்லைங்க. அது வந்தா இது குறையும். நாங்கள் 3 பிள்ளைய வச்சிருக்கோம். எங்களுக்கு நகையெல்லாம் வாங்க முடியல. இன்னைக்கு நகை விலை இருக்க ஏறுதுன்னு தானே. இறங்கவே இல்லையே, கொஞ்சம் கூட இறங்கவே இல்லையே.
நாங்க எப்படி அந்த பிள்ளையெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கறது? என்ன இருக்கிறது ஏத்துறாங்க, அப்புறம் இங்க இறங்குது. இறங்கணும், இறங்குனாத்தே நாங்க இந்த பிள்ளைகளை எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். நீங்க வாங்குறப்ப எவ்வளவுமா வச்சுட்டாங்க ஒரு சவரனை? நான் வாங்க இல்ல 60 ரூபா வித்துச்சு, 60,000 ரூபா வித்துச்சு, 60,000 வித்துச்சு. இப்ப ஒரு கிராமே 12,000 ரூபா விற்கிறாங்களே, எப்படி விற்கிறது வாங்க முடியும்? ஒரு பிள்ளைகளுக்கு நாங்க கல்யாணம் காட்சினா எது எப்படி செய்ய முடியும்? மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு 10 கிராம் ஒரு 10 பவுன் எடுக்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டு வந்தோம்னா கூட முடியாது. 5 பவுன் அந்த அளவுக்கு தான் இப்போ வந்துருச்சு எல்லாமே. ஸோ கவர்மெண்ட் இந்த ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் இதெல்லாம் குறைச்சாங்கன்னா நல்லதாக இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் வாங்கும்போது ஒரு கிராம் எவ்வளவு இருந்துச்சு? எங்கள் ஜென்ரேஷனில் எனக்கு தெரிஞ்சு ஒரு பவுன் பார்த்தீங்க அப்படின்னா 28,000 29,000 இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ்க்குள்ள இவ்வளோ மாடிஃபிகேஷன் நடந்திருக்கு. தங்க விலை மீண்டும் குறையன்ற நம்பிக்கை இருக்கு? குறையணும், நம்பிக்கைன்றத விட குறையணும். குறைஞ்சா மட்டும்தான் எடுக்க முடியும். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழா கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள்.